ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ஓல பக்கோடா தான் பண்ண போறோம். அதுக்கு என்ன தேவைன்னா 2 கப்பு ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து என்ன ஆயில் சேர்ப்பேன்னா, ஆ பாம் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நெய் கூட சேர்த்து நல்லா பெசஞ்சு விட்டுக்கலாம். அதாவது தண்ணி போடாம கொஞ்சம் பெசஞ்சு விட்டுட்டு, நல்லா உதிரி உதிரியா வர வரைக்கும் பெசையணும். பெசஞ்சிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் பெசஞ்சுக்கணும். தண்ணி ஆட் பண்ணி பெசஞ்சு, நல்லா சப்பாத்தி மாவு பதம் வரைக்கும் வர வரைக்கும் பெசையணும். நல்லா பெசஞ்சுட்டு, பாருங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது காஞ்சு போகாத கொஞ்சம் இது ஈரமாவே பெசஞ்சுக்கிறேன். பெசஞ்சு பாருங்க, எப்படி பெசஞ்சுக்கிறேன்னு. பெசஞ்சிட்டு, அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடணும். அது அப்படியே ஊறி இருந்தாலும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் நம்மளுக்கு கோதுமை மாவு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவுலேயும் செய்யலாம், மைதா மாவுலேயும் செய்யலாம். ஆனால் மைதா மாவு வந்து இது உடலுக்கு நல்லது இல்லை. அதனால் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான். அதனால் கோதுமை மாவில் பண்ணிக்கிறேன் நான். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நெய் நெய் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது தான். நெய் கொஞ்சம் நெய் நான் வந்து எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் லைட்டாக சேர்த்துக்கின்னு அதை நல்லா குழச்சி வச்சுக்கணும். குழச்சி வச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எதுக்குன்னு சொன்னேன்னா, நம்ம சப்பாத்தி தட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டிங்கன்னா அதில் மேலே தடவுறதுக்கு தான். அது பாருங்களேன், நான் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, அதை உடைச்சி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு, நல்லா உருண்டை உருண்டை நான் வந்து கத்தியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு, நல்லா நீட்டாக நான் கத்தியில் வந்து ஒரு 6, 7 துண்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு, அது பாருங்க நல்லா தேய்ங்களேன். தேய்ச்சி நான் வந்து கிச்சன் மேடை மேலே தான் பண்ணியிருக்கேன். அது க்ளீனாக வச்சுருக்கேன். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்ல, அதனால் அப்படி வச்சுருக்கேன். நான் கத்தி எடுத்துட்டு ஒரு 6 துண்டா அது வெட்டிக்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி தான் வெட்டிக்கணும். நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறத விட இது ஈஸி தானே, அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அது வந்து பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு, ஒன்று எடுத்து நான் திரட்டி வைக்க போகிறேன் பாருங்கள். அதாவது சப்பாத்தி எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி சப்பாத்தி இட்டுக்கணும். நம்ம வந்து கோதுமை மாவு வச்சும் இட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவை நல்ல ஸ்மெல்லு மணமாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கணும். அந்த மாதிரி திரட்டிட்டு நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் கோதுமை மாவு வச்சு தான் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன், ஒட்டாமல் வராது. ஆனால் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு பண்ணிங்கன்னா, நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணாலோ இல்லை நெய் ஆட் பண்ணாலோ சூப்பராக வரும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் திரட்டி வச்சுக்கிட்டேன். அதாவது சப்பாத்தி பதத்துக்கு வச்சுக்கிட்டேன். நல்லா மெல்லிசாக திரட்டணும். நல்லா மெல்லிசாக நல்லா சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக திரட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து எத்தனை சப்பாத்தி வந்ததுன்னா, ஒரு 6 சப்பாத்தி வந்ததுன்னு ஆமாம், 6 சப்பாத்தி எனக்கு வந்தது. கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுமாரி ஒன்றோட ஒன்று கட் பண்ணி 3 சப்பாத்தி வந்து வச்சுக்கிறேன் நான் தனியாக. அதில் வந்து அந்த குழச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து தடவிக்கிறேன். அந்த சப்பாத்தி மேலே தடவிட்டு, அதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி முழுவதுமாக தடவிக்கிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்தி எடுத்து அது மேலே போட்டேன். மறுபடியும் என்ன பண்ணணும்னா, நல்லா அதே மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். அந்த எண்ணெயும் அந்த மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சேன் இல்லைங்களா, அது பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஃபுல்லாக தடவி வச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் இன்னொரு சப்பாத்தியும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தடவிக்கணும். தடவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு பகுதிய வந்து நல்லா ஃபுல்லா ஆட் பண்ணிக்கணும். ஒரு பகுதிய இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பகுதியும் எல்லாம் அந்த பக்கமும் இது பண்ணி இன்னொரு பகுதியும் மடிச்சுக்கணும். அந்த ஃபோல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அங்கேயும் வந்து நல்லா அந்த எண்ணெய தேய்ச்சு இது பண்ணிக்கணும். அ அதுக்கப்புறமா என்னன்னா, இன்னொரு பகுதியும் ஒரு நல்லா பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். அந்த 4 பக்கமும் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அந்த எண்ணெய ஆட் பண்ணி அந்த அது மாவு கலந்து வச்சோம் இல்லையா? இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு, ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ ஃபோல்டு பண்ணிட்ட பிறகு, பாருங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வரும். இத வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, சப்பாத்தி ஓட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த கட்டைய வச்சு இந்த மாதிரி தேய்ச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சுக்கிட்டு நல்லா கட்டமா வரும். நல்லா அழகா வரும். இன்னும் நல்லா ஊறுச்சுன்னா மாவு உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும். நல்லாவும் உங்களுக்கு வந்து கஷ்டமே தெரியாது. நல்லா அந்த மாதிரி நல்லா தேய்ச்சுக்கணும். தேய்ச்சுக்கின்னு பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்களேன். இத நல்லா வந்து மெல்லிசா தேய்க்கணும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா தேய்க்கிறீங்களோ, அவ்வளவும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சுக்கிட்டு, கத்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டு அத குட்டி குட்டியா நம்ம வெட்டணும் இல்லைங்களா? அந்த மாதிரி. இது வந்து எந்த மாதிரி சைஸுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு வந்து குட்டி குட்டியா வேணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், குட்டி குட்டியா போட்டுக்கலாம். அப்போ நீட்டா நம்ம ஓலப்பாகோட அதாவது சொல்றோம் இல்லைங்களா? நீட்டா போட்டா அந்த மாதிரி நீட்டாவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ப விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இங்க பாருங்க எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிட்டு, அது ஒட்டாது. அது கொஞ்சம் நான் மாவு போட்டு தேய்ச்சிருக்கேன் இல்லைங்களா? அது ஒட்டாது. இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா அழகா எடுத்துக்கிட்டா, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து போட்டு வச்சுக்கிங்கன்னா, ஃபுல்லா எடுத்து போட்டுக்கினா, அதுக்கப்புறமா நான் வந்து அதையும் அது ஃபஸ்ட்டே ஒரு பகுதிய எடுத்து தேய்ச்சிங்க இல்லைங்களா? 3 சப்பாத்தி அந்த மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி 2 தட்டுலயும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து பொரிக்கணும். எண்ணெய ஊத்தி நல்லா கொஞ்சம் மிதமான சூட்ல பத்த வச்சு, அடுப்ப பத்த வச்சு, மிதமான சூடா இருக்கணும். அதிகமான வச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி, கட் பண்ணி வச்சிருக்கோம். இது லேயரா வரும் நமக்கு. அந்த லேயரா வர்றதுனால, நல்லா மிதமா வச்சு சூடு பண்ணி, அப்போ போட்டா தான் மென்மையா அதாவது உள்ள வரைக்கும் நல்லா கிரிஸ்ப்னஸா நல்லா வேகும் அந்த சிப்ஸு. நீங்க இல்ல நல்லா ஃபாஸ்ட்டா வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து உள்ள வேகாது. மேல வந்து சீக்கிரமா உங்களுக்கு ரெட்டிஷ்ஷா ஆயிடும். அதாவது ப்ரவுன் ஆயிடும். தீஞ்ச மாதிரி ஆயிடும். உள்ள கொஞ்சம் வேகாம இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு வச்சுட்டு வேணும்னா வாணல் கூட நம்ம வச்சு மொத்தமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா கொஞ்சம் தானே செய்றேன். அதனால சின்னதா வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கலர்ல இந்த ப்ரவுன் கலர்ல பாருங்க கோல்டன் ப்ரவுன் இது வந்தோனே எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு மொத்தமா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து நல்லா ஒடிச்சா நல்லா கிரிஸ்பியா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இப்ப இதுலயே வந்து நமக்கு காரமும் சேர்த்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல காரம் என்னன்னா, நம்ம வந்து மாவு பெசைறோம் இல்லைங்களா? அதுல வந்து ஆ கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகாத்தூளு, அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் சீரகம் டைஜஷன் ஆகும் நல்லா. நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம சாப்பிட்டாலும் சரி, அதில போட்டு பெசஞ்சு நம்ம இது செஞ்சுக்கலாம். நான் ஸ்வீட்டுன்றதுனால, இங்க பாருங்க அந்த மாரி செஞ்சுக்கிட்டு, சர்க்கரை பாகு எடுத்து நான் பண்ண போறேன். உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு காரம் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூளு, அந்த ஓமம் அதெல்லாம் போட்டு மாவு பெசைறப்பவே கொஞ்சம் போட்டு நல்லா பெசஞ்சு நீங்க வச்சீங்கன்னா, அது ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நான் இது வந்து ஸ்வீட்டு. இப்ப பாருங்க 2 டம்ளர் கொஞ்சமா 2 டம்ளர், 1 1/2 டம்ளர் தான் நான் சர்க்கரை போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா ம் லைட்டா தண்ணி ஊத்துறேன். அது போட்டுட்டு, அது கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஜீரா மாதிரி காய்ச்சுறோம். நம்ப இதுவெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அ குலோப் ஜாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? நல்லா அது வந்து குலோப் ஜாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்னஸா இருக்கும். அதாவது கொஞ்சம் திக்னஸா அது நம்மள போட்டா பொற பொறன்னு வரா மாரி. அங்க பாருங்க, எப்படி வருது பாருங்களேன் இப்போ. எவ்வளோ
கிறிஸ்ப்னா அப்படியே பார்க்குறதுக்கு ஒடிச்சா எப்படி ஒடியுது பாருங்களேன். அந்த மாதிரி. அது நல்லா கொஞ்சம் வழவழப்பு தன்மை போட்டு பதம் பார்த்து ஒரு கம்பி கம்பி பதம் வரும். நமக்கு வந்து பாவு காய்ச்சும்போதே ஒரு கம்பி பதம் வரும் நம்ம தொட்டு பார்த்தோமா. அப்ப எடுத்து நம்ப அதில அதிகமா சேர்த்துறக்கூடாது. அதாவது ரொம்ப பாகு தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. தண்ணியா இருந்துச்சுன்னா ஊறி, அது ஒரு மாதிரி நச்சுக்குன ஒரு மாதிரி அதாவது ஊறி போயிடும். ஒரு மாதிரி அ நச்சு நச்சுன்னு ஆயிடும். சவ் சவ்வுன்னு. இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அத நல்லா கெட்டியாகி அப்படியே கம்பி பதத்துக்கு வந்ததுங்கன்னா, அது ஊத்தும்போது நமக்கு கரெக்ட்டா அது திரிஞ்சு நல்லா அதில பார்க்கறதுக்கு பாவு சூப்பரா இருக்கும். இது மாரி போட்டு ஊத்தி நல்லா குலுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ இது வந்து ஆறாம இருக்கு. இது கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷமோ, இல்ல ஒரு 1/4 ஊற வச்சுட்டு, நீங்க குழந்தைங்களுக்கு பரிமாறலாம். சூப்பரா இருக்குங்க ஓல பக்கோடா. நீங்களும் செஞ்சு பாருங்க. இங்க பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொ குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு வீட்ல பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. தேங்க் யூ.